எக் ஸ்டெப் கண்டென்ட் கிரியேஷனில் இது வரைக்கும் நம்ம வந்து ஆட் ஸ்லைட் பார்த்தோம், ஆட் டெக்ஸ்ட் பார்த்தோம், ஆட் ஷேப்ஸு, ஆட் இமேஜ் பார்த்தோம், ஆட் ஆடியோ பார்த்தோம். இப்போ நம்ம இதில் இருக்க சில ஆக்டிவிட்டீஸ் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு நான் இது வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ரிவியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்துட்டு ப்ரிவியூ. இப்போ இது வந்து பார்ட்ஸ் ஆஃப் பாடி. அப்போ நம்ம உடம்புல இருக்க பாகங்களை நம்ம பேர் தெரியணும். பசங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியாக கொடுக்கணும். என்ன பண்ணணும், பசங்களை என்ன பண்ணணும், நான் வந்து என்னுடைய பார்ட்ஸ் ஆஃப் பாடி மேலே கிளிக் பண்ண சொல்லுவேன். இப்போ தலை மேலே கிளிக் பண்ணும் போது ஹெட், அப்புறம் ஹை, இயர், மவுத். இதே மாதிரி பசங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியாக இன்ட்ராக்ஷன் கொடுத்தா பசங்க வந்து ஆர்வமாக படிப்பாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இதே மாதிரி நம்ம ஷேப்ஸ் ஆட் பண்ண தெரியும். இதே மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ண தெரியும். இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சில ஆப்ஷன்லாம் காமிக்கும். ரீட் அலாங், வேர்டு இன்ஃபர்மேஷனு, ஃபாண்ட் கலரு, போல்டு, இட்டாலிக்கு எல்லாம் காமிக்கும். இதில் நம்ம கீழே போயிட்டு விசிபிள்னு ஒன்று இருக்கும். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம இது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது தெரியக்கூடாதுன்னா விசிபிளில் போயிட்டு இன்விசிபிள் ஆக்கிடணும். இப்போ விசிபிள்னா தெரியும், இன்விசிபிள்னா தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி அது எல்லாமே இன்விசிபிளாக ஆக்கிடணும். சப்போஸ் இப்போ இந்த ஷேப்ஸ் இருக்குது, ஷேப்ஸை வந்து நான் வந்து இன்விசிபிள் ஆக்கியிருக்கேன். அப்போ வந்து ஒவ்வொரு ஷேப்பையும் நம்ம என்ன பண்ணணும், இன்விசிபிள் ஆக்கணும். ஏன்னா நம்ம கிளிக் பண்ணும் போது மட்டும்தான் அதை வரணும். இதுதான் இன்ட்ராக்ஷன். அப்போ டீச்சிங் என்பது வேற, இன்ட்ராக்ஷன் பசங்களே லேர்ன் பண்ற மாதிரி, அதை கிளிக் பண்ண பசங்க படிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் விசிபிள்ல இருந்து இன்விசிபிளா ஆக்கிடணும். அப்போ ஒவ்வொன்றையும் என்ன பண்ணணும், நம்ம இன்விசிபிளா ஆக்கிட்டாதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போனா இன்ட்ராக்ஷனா இருக்கும். ஓகே, அடுத்த ஸ்டெப் இதுதான் சார், நம்ம கலரா இருக்கு, இதுதான் ஆர்ட் ஸ்பாட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஆட் ஆர்ட் ஸ்பாட். ஆர்ட் ஸ்பாட்னா என்னன்னா, அந்த இடத்துல கிளிக் பண்ணா மட்டும்தான் இந்த சிம்பிளும் வேர்டும் வரணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆர்ட் ஸ்பாட் கிளிக் பண்ணிட்டு நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஆர்ட் ஸ்பாட்டை வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஹெட்டுக்கு இங்கே வச்சுக்கிட்டேன், ஐக்கு இங்கே வச்சிருக்கேன், இயருக்கு இங்கே வச்சிருக்கேன், மவுத் இங்கே வச்சிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இந்த ஆர்ட் ஸ்பாட்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் கஸ்டமைஸ் ஒன்று இருக்கு பாருங்க, அது பக்கத்தில் ஆக்ஷன் இருக்கும். ஆக்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ஆன் கிளிக் இருக்கும். என்ன பண்ணணும், இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். ஷோ, ஹைட், பிளே, பாஸ், ஸ்டாப், லிங்க் டு. இப்போ நான் ஷோ பண்ண போறேன். அப்போ இங்கே கிளிக் பண்ணால் எனக்கு ஷோ ஆகணும். எது ஷோ ஆகணும் எனக்கு அப்படின்னு கீழே கிளிக் பண்ணணும், டார்கெட். இங்கே நம்ம ஷேப்பை கிளிக் பண்ணும் போது அந்த ஷேப்பை காமிக்கும், எந்த ஷேப்பு. அப்போ இங்கே கிளிக் பண்ண இந்த ஷேப்பாக வரணும், இல்லை கிடையாது, இந்த ஷேப். கரெக்ட். அப்போ இதை கிளிக் பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்ம வந்து ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ கிளிக் பண்ணும் போது மட்டும்தான் அந்த சிம்பிள், அந்த வார்த்தை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணும். இது வந்து ஒரு இன்ட்ராக்ஷன். இதான் வந்து ஆர்ட் ஸ்பாட். இதே மாதிரி மற்ற ஆக்டிவிட்டி பண்ணலாம். நம்ம வந்து வார்த்தைகள் டைப் பண்ணிட்டு ஒரு ஷேப்ஸை கிளிக் பண்ணும் போது வார்த்தை வரும், வார்த்தையை கிளிக் பண்ணும் போது ஷேப் வரும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம இன்ட்ராக்ஷன் கொடுக்கறதுக்கு சூப்பராக இருக்கிறதால பசங்க என்ன பண்ணுவாங்க, லேர்னிங் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பசங்களே லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஆர்ட் ஸ்பாட். இந்த ஆர்ட் ஸ்பாட் ஆப்ஷன் இல்லை நம்ம வந்து இமேஜை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இந்த இடத்துல கரெக்டாக குறிப்பிட்ட பிளேஸ் நம்ம வைக்கலாம், எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கலாம். இப்போ ஐக்கு வச்சிருக்கேன், இயருக்கு வச்சிருக்கேன், மவுத்துக்கு வச்சிருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆர்ட் ஸ்பாட்டுக்கான பிளேஸ் எங்கே குறிப்பிட்டு வைக்கிறோமோ அங்கே மட்டும் கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ மற்ற சூஸ் பண்ண மாறும். இப்போ எனக்கு வந்து பாருங்க, இப்போ நான் மவுத்தை வந்து மவுத் இங்கே போய் கிளிக் பண்ணாதான் என்ன பண்ணும், இந்த ஆரோ மார்க்கும் மவுத்து வரணும். நம்ம தூக்கி நம்ம தள்ளி வச்சுன்னா மாற்றி வந்துடும். அப்போ நம்ம வந்து இதே மாதிரி ஒரு இன்டராக்டிவான லேர்னிங் பசங்களுக்கு கொடுப்பதான் பசங்களோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அவங்க வந்து ஆர்வமாக படிப்பாங்க. தேங்க்யூ.